வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு நீதான் தீர்மானிக்க வேண்டும். சில காரியங்களை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். குடும்பத்தினுடைய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே நாம் தான் அந்த காரியங்களை தீர்மானம் செய்ய வேண்டும். நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. நம்ம எதை தீர்மானிக்க வேண்டும்? இதை தீர்மானிப்பதினாலே எனக்கு என்ன லாபம் இருக்குது? இதை தீர்மானித்ததினாலே என்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் வேதவசன ஆதாரத்தோடு கூட இன்றைக்கு நாம் தியானம் செய்வோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது நாம் என்ன தீர்மானிக்க வேண்டும் என்பது இந்த செய்தியினுடைய கடைசியில் நமக்கு தெரிய வரும். ஆகினாலே இந்த செய்தியை நம்ம கவனமாக நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். வாசித்ததான யாத்ராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். 16வது வசனம். அமலேக்கை கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இந்த 2 வசனங்களிலேயும் அமலேக் என்கிறதான ஒரு இனத்தை பூமியிலே இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன். அது எப்படி சொல்றாரு? தலைமுறை தலைமுறை தோறும். இன்னைக்கு வரைக்கும் இந்த அமலேக்கியனுக்கும் நமக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்றீங்க? அப்படி நாங்கள் யார்கிட்ட போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அமலேக்கியன் என்பது சத்துரு. நமக்கு விரோதமாய் வரக்கூடிய செயல்பாடுகள் தான் அமலேக்கியன். அப்போ நமக்கு விரோதமாக தினந்தோறும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு யுத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறது, போராட்டத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகினால தான் இந்த யுத்தம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு அதை விழ செய்யக்கூடியதான ஒரு யுத்தம். இந்த யுத்தம் தலைமுறை தோறும் நம்ம உயிரிழந்து விட்டால் கூட நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததி கூட இந்த யுத்தம் என்ன செய்ய உண்டு. ஆகினால தான் இந்த யுத்தம் தலைமுறை தோறும் நடக்கும். இது யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். அதான் அதனுடைய அர்த்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது கடவுளுடைய யுத்தமாக வேதம் சொல்லுகிறத இங்கே பார்க்கிறோம். யார் இந்த அமலேக்கியன்? நான் ஏற்கனவே இந்த அமலேக்கியனை குறித்து பேசியிருக்கிறேன். யார் இந்த அமலேக்கியன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு
மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். அதாவது ஏசாவுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த அமலேக்கு. ஏசாவினுடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர்கள். யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒன்று ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்ந்தான். ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். ஆனால் இந்த ஏசா என்பவன் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அந்த இழந்ததனுடைய அந்த பலன்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மக்களோடு கூட அவன் சத்துருவாக விளங்கி கொண்டு இருக்கின்றான். இந்த ஏசாவுக்கு ஏதோம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. ஏதோமியருடைய சந்ததி, ஏசாவினுடைய வழியில் வந்த சந்ததி தான் இந்த அமலேக்கியன். சரிங்களா? இந்த அமலேக்கியர்களும் ஒரு இனமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, வழி வழியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசமும் பாலஸ்தீன தேசமும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது கர்த்தருடைய யுத்தம். சரிங்களா? இவன் தான் அமலேக்கியன், மறந்துடாதீங்க. இந்த அமலேக்கியன் ஒரு சத்ருவாக இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அமலேக்கியன் என்று சொன்னால் தீமையின் பரம்பரை என்று அர்த்தம். அது இன்னைக்கு வரைக்கும் அது தீமையை மாத்திரம்தான் அவன் யோசிப்பான். தீமையான காரியங்களை மாத்திரம்தான் அவன் நடப்பிப்பான். தீமையை வைத்து இவனை எப்படி சாகடிக்க வேண்டும் என்ற யோசனையோடு கூட இருக்கிறவன் தான் இந்த அமலேக்கியன் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுது, அவர்கள் வனாந்திர வழியாக அவர் வருகின்ற பொழுது இவர்களை தடுத்து நிறுத்தியவர்கள் இந்த அமலேக்கியர்கள். அவங்க பிரயாணம் பண்ணக்கூடாதபடிக்கு முதல் தடையாக நின்றது யார் அப்படின்னு சொன்னால் இந்த அமலேக்கியர்கள் தான் தடையாக நின்றார்கள். இந்த அமலேக்கியர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மக்களாக அவர்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். கடவுளுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் சந்ததியை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு சந்ததியாக இன்றைக்கு வரைக்கும் இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறத பார்க்கிறோம். இந்த அமலேக்கியன் அழிக்கப்பட வேண்டும், இந்த அமலேக்கியன் கொல்லப்பட வேண்டும். இந்த அமலேக்கியன் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் எல்லளவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் துரத்தப்பட வேண்டிய ஒரு சந்ததியாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இவன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான்? இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த அமலேக்கியனுடைய ஆவி இல்லையா, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது யாருக்குள்ளேயாவது அந்த ஆவி புகுந்து, திருச்சபையாக இருந்தாலும் சரி அல்லது தேவனுக்கு அடுத்த ராஜ்யத்திற்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அதில் தலையிட்டு அதில் பலவிதமான பிரச்சனைகளையும் வம்புகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்கக்கூடியவன் தான் இந்த அமலேக்கியன் என்பதை வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகினாலே இந்த அமலேக்கியன் ஆவி நமக்குள் புகுந்து விடாதபடிக்கு அதை நம்மை விட்டு கூண்டோடு என்ன செய்ய வேண்டும், அது அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக வரப்போகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த 17வது அதிகாரத்தில்
என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு கூட என்ன செய்வார்கள்? யுத்தம் பண்ணுவார்கள், சண்டை போடுவாங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு இல்லையா புறப்பட்டு அமலேக்கோட என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். மோசே யோசுவா கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அமலேக்கு நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்துவிட்டான், அவனுக்கு எதிர்த்து நீ என்ன செய்யணும்? சண்டை போடணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நாளைக்கு நம்ம எங்கே போகணும்? மலை உச்சியில் போய் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த கோலை நான் கையில் நான் பிடித்து கொள்ளுவேன். என் கையை நீ என்ன செய்ய வேண்டும்? தாங்கி கொள்ளணும். என் கை எப்பெல்லாம் ஸ்டடியாக நிற்குதோ அப்பெல்லாம் நம்ம ஜெயிப்போம். என் கை எப்பெல்லாம் தளர்ந்து போகுதோ அப்போல்லாம் நம்ம தோற்று போயிடுவோம், பின்வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இப்படி இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் மோசனுடைய கை இறங்கும் போதெல்லாம் அவங்க தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு நேரத்தில் இவங்களுக்கே கை வலிச்சு போகுது, கல்லை கொண்டு வந்து அண்டை கொடுத்துட்றாங்க. அந்த கை விழாதபடிக்கு ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து மோசனுடைய கைகளுக்கு கீழே வைக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? மோசனுடைய கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் அவன் என்ன செய்தான்? உட்கார்ந்தான். பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? ஆரோனும் மற்ற ஜனங்களும் நின்று அவனுடைய கையை என்ன செய்கிறாங்க? தாங்கி பிடித்து கொள்கிறத இங்கே பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்துரு வரும்போதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம். ஆரோனை போன்றதான ஊழியர்கள் அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மிடத்திலே வரும்போதெல்லாம் தளர்ந்து போன சூழ்நிலையிலே, சோர்ந்து போன சூழ்நிலையிலே நாம் பலப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நமக்கு பலன் வேண்டும். யுத்தத்தை தாங்கிக் கொள்வதற்கு பலன் வேண்டும். அந்த பலன் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதிரியாய் நிற்கிறதான அந்த அமலேக்கியன் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் மோசே போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும், உறுதியாய் நிற்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் தன்னை ஒடுக்கி தன்னை வெறுத்து அவன் நிற்கின்ற பொழுது தமக்கு எதிரியாய் வருகிறதான எந்த ஒரு ஆவியாய் இருந்தாலும் சரி அதை முறியடிக்க முடியும். முதலாவது காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அமலேக்கியர்கள் நம்மோடு கூட யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். நீ அவனுக்கு எதிர்கொண்டு நீ யுத்தம் பண்ண நீ போகணும். அப்படி அங்கே தான் நீங்கள் வாசிக்க முடியும். 2வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்தியை மனதிலே வைத்து, என்னைக்கோ நடந்த சம்பவம் அது. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்க போகக்கூடாதபடிக்கு வழிமறித்தார்கள் இந்த அமலேக்கியர்கள். அதை கடவுள் மனதிலே வைத்து சவுலுக்கிட்ட சொல்கிறாரு, இந்த அமலேக்கியர்கள் என்னுடைய ஜனங்களை வனாந்தரத்தில் வழிமறித்தவர்கள், இவர்களை நீ அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்களா? அமலேக்கியருடைய எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? ஒன்று விடாமல் அழித்து போட வேண்டும் இல்லையா? அங்கே சொல்கிறார் பாருங்க, இரக்கமே வைக்காத.
இந்த அமலேக்கு மீது இரக்கம் பாராட்டாத, அவங்கள அழித்து போடு. ஒரு மனுஷனாவது இருக்கக்கூடாது, ஒரு பொம்மநாட்டி கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, குழந்தைங்க இருக்கக்கூடாது, பிள்ளைங்க இருக்கக்கூடாது, ஆடு மாடு இருக்கக்கூடாது, ஒட்டகம் இருக்கக்கூடாது, கழுதைகள் இருக்கக்கூடாது, மாடுகள் இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நினைச்சு நீ கொன்று போடு அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சவுலுக்கு இந்த காரியத்தை சொல்கின்றான். ஆனால் இந்த சவுல் படையெடுத்து போகிறான், அமலேக்கரோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் கொன்று போடவில்லை இல்லையா? அவன் கொன்று போடலை. அங்கே இருக்கிற ஒரு மனுஷனை அவன் என்ன செய்றான், உயிரோட வைக்கின்றான். 8வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கரை எல்லாரையும் சாகடித்த இந்த சவுல் ஆகாக என்ன செய்யவில்லை, சாகடிக்கவில்லை, உயிரோட வச்சான். அது மாத்திரமல்ல, 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதைகளுமான சகல வஸ்துகளை என்ன செஞ்சாங்க, அழித்து போட்டான். நல்ல கொழுன்னு இருக்கிற கொழுத்து போனவைகளெல்லாம் பத்திரமா வச்சுட்டான். இந்த ஆகாக ராஜாவை என்ன செஞ்சல, அவன் சாகடிக்கல. மற்ற எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் உதவாத தோளா தொருத்தி எல்லாத்தையும் வத்தல் சொத்தல் எல்லாத்தையும் என்ன செஞ்சான், அழிச்சு போட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை வந்து கேட்குறாரு, என்னப்பா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீ அப்படியே நிறைவேற்றினாயா? ஆமாம், நீ சொன்னதை அப்படியே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சவுல் சொல்கிறான். இல்லையே, சத்தம் எனக்கு கேட்குத அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்குறான் இல்லையா? நீங்கள் வாசிங்க 13வது வசனத்தை. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். என்ன ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறத பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் சொல்லி வாயிலிருந்து வருது. ஆனால் அவன் செஞ்ச காரியத்தை என்ன சொல்கிறான், நான் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நெஞ்ச நிறைவேற்றினான். தேவனுடைய சமூகத்தில் பொய் பேசுகிறான். பொய்யின் ஆவியாக இந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த ஆகாக் யார் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு அமலேக்கியன். இவன் அமலேக்கியன், ஏசாவுடைய வழியில் வந்தவன் தான் இந்த ஆகாக் ராஜா. இந்த அமலேக்கியனை ஆண்டவர் அழிக்க சொல்கிறார், கொல்ல சொல்கின்றார். ஆனால் இந்த ஆகாகை இந்த சவுல் உயிரோடு வைக்கின்றான். 14 வசங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு சொன்ன, நீ எல்லாவற்றையும் அழித்து போட்டேன் என்று சொல்கிறைய, இந்த சத்தம் ஆட்டினுடைய சத்தம் கேட்கிறதே, மாட்டினுடைய சத்தம் கேட்கின்றதே, இவைகளெல்லாம் என்ன என்று சொல்லி அங்கே கேட்கிற பட்சத்தில் அவன் இடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்ன? அதற்கு சவுல், அமலேக்கரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளை நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவங்களாம் ஆண்டவர் கேட்டாரா, பழி செலுத்துறதுக்குன்னு நீ நல்லதெல்லாம் எடுத்து வைன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னது என்ன? எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு தான் சொன்னார். ஒன்றையும் மீதி வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும். ஆனால் நீ என்ன செஞ்சிருக்கிற? அங்கேயும் திரும்பவும் ஒரு பொய் சொல்கிறான். கடவுளுக்காக பழி செலுத்தும்படி நல்லவைகளை தப்ப வைத்தோம். பொய்க்கு மேல் பொய். திருச்சபையே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்ம பொய்யான காரியங்களை பேசக்கூடாது. கடவுள் நமக்கென்று மனசாட்சியை வைத்திருக்கின்றார். இந்த மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. மனசாட்சி நிமித்தம் ஆண்டவர் உங்களோட என்னோடு கூட பேசுவார்.
இந்த இடத்துல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவனாக நீ சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றினேன் என்று போய் பேசுகிறான். ஆண்டவருக்கு பழி செலுத்தும்படியாக நல்லவைகளை நான் தப்பு வைத்தேன் என்று சொல்லுகின்றான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் கொல்லப்பட வேண்டும் இல்லையா? 23வது வசனத்தை வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய், அதாவது நீ செஞ்சிருக்கிற காரியம் எதுக்கு ஒத்து போய் இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு தெரியப்படுத்துகிறார். ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி, விக்கிரக ஆராதனைக்கு நீ செஞ்சிருக்கிற காரியம் ஒத்து போய் இருக்கிறது சவுலே அப்படின்னு சொல்லிட்டு நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்ய பாரம் முதலாவது அவன் கையிலிருந்து பிடுங்கப்பட்டது. இல்லை, அவனுடைய மரணம் ரொம்ப பரிதாபமான மரணமாக முடிந்தது. நீங்கள் பின்னாடி நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுலுடைய மரணம் என்னவாக முடிந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். இந்த சவுல் கீழ்ப்படியவில்லை. நீங்கள் அதே அதிகாரத்தில் 22 வாசித்தீங்கன்னா தெரியும். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவியொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். நீ முதலாவது கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முதலாவது என்ன செய்? கீழ்ப்படி. இரண்டாவது அவன் செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை மீறினான். 24வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். முதலாவது அவன் கீழ்ப்படியவில்லை. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதை பார்க்கிறோம். 30வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். மூன்றாவது காரியமாக அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவனிடத்தில் பணிந்து கொள்ளும்படியாக அவன் என்ன செய்கிறான்? அழைக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், என் கூட சேர்ந்து கடவுளை தொழில் கொள்வதற்கு வாரும். எதுக்கு நீ துணைக்க கூப்பிடுற? நீ பாவம் செய்யும் போது சாமுவேலையா நீ கூப்பிட்ட? நீ தானே செஞ்ச. அப்போ நீயே போய் தொழுதுகொள், கடவுள்கிட்ட போய் மன்னிப்புக்கள் என்கிற காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 32 வாசிங்க. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். அவன் இல்லை, சாமுவேல் கூப்பிட்ட உடனே அந்த ஆகாக் எப்படி போகிறானா? சந்தோஷமாக போகிறான். மரணத்தினுடைய கசப்பு என் இடத்துல இல்லை, மரண பயம் இல்லாமல் அவன் என்ன செய்கிறான்? சாமுவேல்கிட்ட போகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிமா. சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகள் அற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாய் மாறிப்போவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். சாமுவேலே பட்டயத்தை எடுத்து வெட்டி போட்டாருங்க. யார் இவன்? இந்த ஆகாகு யாரு? அமலேக்கியன். கடவுளுக்கு விரோதமான ஒரு சத்துரு. இந்த சத்துரு கொல்லப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அமலேக்கை போன்றதன இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கும் என்று சொன்னால், கடவுளுக்குள் வளராதபடிக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு இந்த ஆவிகள் செயல்படுமானால், ஜெபம் பண்ணும்படி
தூக்கத்தின் ஆவியை கொடுக்கும் என்று சொன்னால் இந்த ஆவிகளை அழித்து போடுங்கள். வேத வசனம் என்னும் பட்டயத்தினாலே இந்த அமலேக்கை கொன்று போடுங்கள். இந்த ஆவியை நீங்கள் வளர்த்து விடாதீர்கள். அவன் வளர்த்து விட்டால் உங்களை அழித்து போடுவான், உங்களை அழித்து போடுவான். வேத வசனங்கள் மிக தெளிவாய் சொல்கிறது. இரண்டாவது காரியமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் என்ன செய்தார்கள்? சுட்டெரித்தார்கள். 4வது வசனத்தை வாசிப்பா. அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த அமலேக்கியர்கள் இல்லையா, தாவீதோடு சேர்ந்த மனிதர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு சிக்லாகு என்கிற அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க? வருகிறத பார்க்கிறோம். சிக்லாகு என்று சொன்னால் பெரிய அச்சகம் என்று பெயர். பெரிய அளவிலான கடவுளுடைய பண்டக சாலை என்பது அதனுடைய பொருள். இப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கின இந்த சிக்லாகை முற்றுகை போடும்படியாக இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க? வருகிறாங்க. அங்கே வந்து சிக்லாகை என்ன செய்கிறாங்க? கொள்ளையடிக்கின்றார்கள். சிக்லாகுக்குள்ள உள்ள போயிட்டு அங்கே இருக்கிற மனிதர்களை எல்லாம் அடித்து போட்டு அவங்க வைத்திருந்தன பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் மற்ற காரியங்களையும் கொள்ளையடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சும்மா வரல, அந்த சிக்லாகை அக்கினியினால சுட்டரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் ஸ்திரீகள், பெரியவர்கள் இல்லையா, இவங்க எல்லாரையும் இணைஞ்சினா சிறைப்பிடித்து அவங்கள கொண்டு போடலை, சிறைப்பிடித்து கொண்டு போய் என்ன செய்கிறான்? போயிடுறான். அவங்கள கொண்டு போய் கைது பண்ணி சிறையில் அடைச்ச மாதிரி இணைஞ்சிடான், அடைச்சி வச்சிடறான். இவங்க இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க? செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது வந்து பார்க்குறான், சிக்லாகு எப்படி கிடக்குது? சாம்பலாய் கிடக்கிறது. சுட்டரிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக சிக்லாகை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். அவன் அழுகிறதற்கு கூட அவனிடத்தில் பலன் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சத்துருவானவன் இப்படிப்பட்ட ஒரு பெரும் சோதனையை உண்டாக்குகின்ற பொழுது அழுதா கூட கண்ணீர் வராது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரத்தில் பலன் இல்லை, கண்ணுக்குள் கண்ணீர் இல்லை. இங்கே தண்ணீர் இருந்தால் தானே கண்ணீர் வெளியே வரும். அந்த அளவுக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்து அத்தனை வெளியே போச்சு தாவீதுக்கு. அழுக முடியல, சத்தம் போட்டு அழுகி பார்க்குறான், சத்தம் வெளியில் வரல. காரணம், அவனுக்குள் பலன் இல்லை. எத்தனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் அவன் தேடுறான், எங்கே போய் உட்கார்ந்து அழலாம் இல்லையா? அன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை தலையில கை வைத்து, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி போயிட்டதே, நான் தனிமையிலே வாடுகின்றேனே, என்னுடைய ஜனங்களெல்லாம் அழிந்து போய்விட்டார்களே, என்னுடைய ஜனங்கள் எனக்கு துணை நிற்கவில்லையே, நான் ஒரு தனிமரம், நான் தனிமையாய் நின்று கொண்டு அழுகிறது கூட பலனில்லாத அளவுக்கு பலனற்றவனாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி இந்த தாவீது அழுகிறது போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அழுகையின் வாழ்க்கையாக மாறி போயிருக்கிறத பார்க்கின்றோம். அமலேக்கியன் அவன் ஒரு இரக்கமற்ற ஒரு கொடூரன். இந்த அமலேக்கியன் 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
தாவீது தன் தேவனை கர்த்தருக்குள்ளே, ஆமா இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரா? இந்த தாவீது தானே. இவன் என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும், கல்லெறிஞ்சு கொள்ளணும் இல்லையா? நல்வழி நடத்தினவர்களுக்கே இந்த பாடு என்று சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்று சொன்னார், பட்டை மரத்துக்கு என்ன பாடு வரும்? அதே தான் இல்லையா? அந்த தாவீதினுடைய நிலைமை. தாவீது என்ன சொல்கிறான்? அந்த சூழ்நிலையிலும் தாவீது தன் தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே என்ன செய்கிறான்? தன்னை திடப்படுத்திக் கொள்கின்றார். வார்த்தைகள் வருகிறது, நார வார்த்தைகள் காதுக்குள்ள வருகிறது, ஆனால் பதில் பேசவில்லை தாவீது. கடவுளுக்குள்ளாக தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஒருவேளை நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வரலாம், கடுமையான வார்த்தைகள் வரலாம், கேட்கக்கூடாத வார்த்தைகள் வரலாம். தாவீதை போன்று கடவுளுக்குள்ளாக உங்களையும் என்னையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. தாவீது என்ன செஞ்சான் தெரியுங்களா? 8வது வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த இடத்துக்கு போவேன், என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய ஜனங்களை எந்த இடத்துல சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானோ அந்த இடத்திற்கு நான் போவேன், அதை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் கேட்கின்றான், நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது. அழுவதற்கு கூட பலனில்லாத சூழ்நிலையில், சத்ருவானுடைய காரியங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்மை பலவீனப்படுத்தின அந்த வேளையில் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வந்து தாவீதை போல கேட்கணும், நான் என்ன செய்யணும்? போகவா போக வேண்டாமா? இந்த காரியத்தை நான் செய்யணுமா செய்ய வேண்டாமா? தேவ ஆலோசனையை கேட்க வேண்டும். இன்னைக்கு நாம் யாருடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது யாரிடத்துல போய் கேட்கின்றோம்? அங்கே போனால் அவன் நல்ல ஆலோசனை கொடுப்பான், இங்கே போனால் அவன் நல்ல ஆலோசனை கொடுப்பான். இது வேணும் வேண்டான்னு சொல்லலை, அதுக்கும் முன்னாடி நமக்கு ஒரு ஆலோசனைக்காரர் இருக்கிறார், யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். அவரிடத்துல போயிட்டு நீ என்ன செய்யணும்? உன்னை ஆலோசனையை கேட்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன என்பதை கேட்கணும். தாவீது போய் கேட்கின்றான், அவன் திடப்படுத்திக் கொள்கின்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பதில் என்ன? நீ அதை திருப்பிக் கொள்வாய். எதெல்லாம் உன்னுடைய இதிலிருந்து இழந்து போனையோ, யாரெல்லாம் உன்னை விட்டு சிறைப்பிடித்து கொண்டு போனார்களோ அத்தனை பேரையும் நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். அப்படின்னு சொன்னால் இழந்து போன அத்தனை காரியத்தை நம்ம மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வர வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீ வந்துட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை திடப்படுத்துவார். இழப்புகளிலிருந்து உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீ தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வெற்றியை நீ என்ன செய்ய முடியும்? ஆமாம், கண்டு கொள்ள முடியும். 19வது வசனத்தை வாசிங்கம்மா. அவர் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தர் செய்கிற காரியம் இதுதான். இந்த அமலேக்கியன் உன் வாழ்க்கையில அழிக்கப்படுகின்ற பொழுது நீ எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? திருப்பிக் கொள்ள முடியும். திருப்பிக் கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த அமலேக்கியன் துரத்தப்பட வேண்டும், இந்த அமலேக்கியன் அழிக்கப்பட வேண்டும். 3வது காரியமாக எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
10வது வசனம் 11வது வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அது ஆகாகியனாகிய அமத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவாமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, போதுமா? இப்போ வாசி வாசி வாசி. ஆமானை நோக்கி, இந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், இந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்று அவன் சொல்கிறத பார்க்கின்றோம் இல்லையா? எஸ்தரின் சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இங்கே சத்ருவா வருகிறவன் யார் அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாகு ராஜாவுடைய வம்ச வழியில் வருகிறவன் தான் ஆமான். இவனும் ஒரு அமலேக்கியன். பாருங்க, இவங்க வரக்கூடிய இடத்துலலாம் பிரச்சனை தான் இருக்கும். இந்த அமலேக்கியருடைய வம்சத்தில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்பாடுகளை தானே செய்வார்கள். இந்த இடத்துலையே இந்த ஆமான் இல்லையா, யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவன் பல தந்திரமான செயல்பாடுகளை செய்ததை இந்த சரித்திர புஸ்தகத்தில் என்ன செய்ய முடியும்? நம்ம வாசிக்க முடியும். முதல் வசனத்தை வாசிங்க. 3:1. இந்த படிகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இங்கே இருக்கிற இந்த ராஜா, இந்த ஆகேஸ்வரு ராஜா, அந்த அரண்மனையிலேயே மிக உயர்வான பதவியில் கொண்டு போய் இந்த ஆமானை வைக்கின்றார் இல்லையா? அங்கே அதான் வாசிக்கிறோம் இல்லையா? சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை என்ன செஞ்சான்? உயர்த்தி வைத்தான். இந்த உயர்த்தி வைத்தது தான் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை, யூத ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். யூதனாகிய முருதகாய்க்கு விரோதமான காரியங்களையும் அவன் என்ன செய்கிறான்? செய்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். எஸ்தர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் முருதகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது என்னவென்றால், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் போய் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்ல சொன்னாள். இல்லை, எஸ்தர் ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கின்றாள். தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக ஆமான் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது எஸ்தர் துணிவோடு கூட ஒரு முடிவை எடுக்கிறத பார்க்கின்றோம் இல்லையா? யூதரின் சத்ருவாகிய இந்த ஆமானை அழிப்பதற்கு எஸ்தருடைய யுக்தி என்னவென்று சொன்னால், அல்லும் பகலும் புசிக்காமல் குடிக்காமல் 3 நாள் உபவாசம் இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? சனிக்கிழமை உபவாச கூட்டம் அப்படின்னு சொன்னால் ஜனமே இருக்க மாட்டேங்குது. அப்போ நமக்கு விரோதமாக ஒரு காரியம் வந்திருக்குன்னு சொன்னால் அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. உன்னுடைய நாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. நம்முடைய உபவாசமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? நல்ல குளிர்பானம் இருக்கும், நல்ல பழங்கள் ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் சாப்பிட்டுக்க வேண்டியது, ஆண்டவரை ஜெபம் பண்ணிக்க வேண்டியது. இது எப்படி கேட்கும்? உண்மையாகவே உபவாசம் என்று சொன்னால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதன் பிரகாரம் நம்முடைய உபவாசம் எடுத்தால் நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே என்ன செய்கிறாங்க? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து
எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு கட்டளையை இங்கே இந்த ஜனங்களுக்கு எஸ்தர் மூலமாக வருகிறது. நானும் என்னோட கூட இருக்கிற என்னுடைய தோழிமார்களும் தாதிமார்களும் என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறியாவது. யார் போட்ட சட்டம்? ஆமான் போட்ட சட்டம். இந்த ஆமானுடைய சட்டத்தை மீறி நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் யார்கிட்ட போவேன்? என் ராஜாவிட்ட நான் போவேன். இப்படி ஒரு உறுதிமொழி எடுக்கணுங்க. நம்ம உபவாசத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி இருக்கணும். புது வருஷத்தில் நம்ம உறுதிமொழி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்வேன் என்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்தவர்களாக இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை, உறுதிமொழியை, பொருத்தனையை எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவருடைய சட்டங்களை மீறி நாம் செயல்பட வேண்டியது அவசியம். இன்னும் இந்த உலகத்தில் தேவ வசனங்கள் போதிக்கக்கூடாதபடிக்கு, தேவ வசனங்கள் சொல்லக்கூடாதபடிக்கு ஒரு சட்டங்கள் வரப்போகிறது. இந்த சட்டத்தை நீங்களும் நானும் மீறணும். எத்தனை பேர் இதில் நிலைக்க போறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த சட்டத்தை மீறி நீ ராஜாவினிடத்தில் போகணும்னு சொன்னா, நீ கடவுளிடத்தில் போகணும்னு சொன்னா, தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தை மீறியே ஆக வேண்டும். இது தேவனுக்கு விரோதமான சட்டம். இந்த சட்டத்தை மீறினால் ஒழிய தேவராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை எஸ்தரோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை வெளியில தெரியவில்லை என்றாலும் எஸ்தருக்குள்ளாக இந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்படி செய்கின்ற பொழுது கர்த்தருடைய வல்லமை, கண்ணுக்கு தெரியாத அந்த வல்லமை உனக்குள்ளாக செயல்படும். உனக்குள்ளாக ஒரு தைரியத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் தைரியமாக இருந்த நீ, உனக்கு தைரியத்தை உண்டாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் செயல்படுவார். அந்த கிரியைகளை செய்யும்படியாக உன்னுடைய விசுவாசத்துக்கு எதிராக, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக, ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக எதெல்லாம் இடையூறாக இந்த ஆமானை போல இருக்கின்றதோ அத்தனையும் தேவன் பொய்யாக மாற்றி போடுவார். இந்த ஆமான் கொல்லப்பட வேண்டும். ஆமான் கொல்லப்பட்டானா? கொல்லப்பட்டார். யாருக்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தானோ அதே சாவு, யாரை கொல்லணும்னு சொல்லி சதி பண்ணி சாவை ஏற்படுத்தி வைத்தானோ அதே சாவுக்குழிக்குள்ளாக ஆமான் விழுந்தான். யார் மூலமாக அந்த கட்டளை வந்துச்சு? ராஜா மூலமாகவே கட்டளை வந்துச்சு இல்லையா? ஆமானு மொர்தெகாய்க்கு செய்த அதே இந்த ஆமானுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி ராஜாவின் மூலமாக கட்டளை பிறக்கும். நீ இந்த தேசத்தினுடைய கட்டளை மீறும் பொழுது தேவ ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் ஒரு கட்டளை பிறப்பிப்பார். அவனை கொல். தேசத்தின் கட்டளையை நிர்மூலமாக்குவார் ஆண்டவர். உன்னை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவார். யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்தது, உனக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கும் இல்லையா? அப்படி என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் எதிரியாக நிற்கிறதன இந்த அமலேக்கியன் அழிக்கப்பட வேண்டும். உனக்கு சத்ருவாய் வந்து நிற்கிறதான, உனக்கு பலனில்லாமல் போக மட்டும் செய்கிற இந்த சத்ருவை நீ துரத்த வேண்டும் உன் வாழ்க்கையில் இருந்து. உன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக, உன்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆமானை நீ என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். இந்த 3 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நாம் செய்வோம் என்று சொன்னால் இல்லையா, நம்ம நிச்சயமா தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியது யார்? அங்க தலைப்பு தான்.
இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியது யார்? இதை அழிக்கணும், துரத்தணும், கொல்லணும்னு சொன்னா நீ தான் தீர்மானம் எடுக்கணும். இல்லை இவன் இருந்தால் தான் நான் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினச்சின்னா நீ அழிஞ்சு தான் போவ. நீ தான் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.